முயற்சி என்பது மூச்சுள்ளவரை, பயிற்சி என்பது ஈஸ்வர ஆர்மி அகாடமி உள்ளவரை. நான் உங்கள் ரிட்டையர்ட் அவுலர் ஈஸ்வரன் ஃப்ரம் ஈஸ்வர ஆர்மி அகாடமி. இன்றைக்கி வீடியோவில் என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஃபிசிக்கல் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வீட்டிலேருந்து பார்க்குற ஸ்டூடெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டே இருக்காதிங்க, மார்க் வருமோ வராதுன்னு. வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இதுக்கு முன்னாடி நடந்த நம்ம ஸ்டூடெண்ட் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் ஹைட்டு ப்ராப்ளம் சார், ட்ரைனிங் பண்ணுமா வேணாம். நான் சொன்னது ஒன்றே ஒன்று, கடமை செய், பலனை எதிர்பார்க்காத, உன்னோட வேலையை செஞ்சுக்கிட்டே இரு அப்படின்னு. அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஹைட் இல்லையே அப்படின்னு ட்ரைனிங் விட்டுட்டார். ஹைட் அங்கே கிளிக் ஆகிடுச்சு. ஏன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 169.5, அதனால 65.5, 6னாலும் 169.5 தான். அதே 7 ஆயிடுச்சுன்னா 169.7 ஆயிடுச்சுன்னா 170 எடுத்துக்கிடுவாங்க. அப்போ ஹைட் ஆயிடுச்சு. அவர் ப்ராக்டிஸ் பண்ணதுனால இன்றைக்கி அவர் வெளியே இருக்கார். நான் சொன்னதை கேட்டிருந்தாருன்னா இன்றைக்கி வேலை. அதனால் வந்து நான் திரும்பி சொல்கிறேன் என்னன்னா, ரிசல்ட் வருதோ வரலையோன்னு எதிர்பார்க்க வேணாம். 55க்கு மேலே எடுத்த கேண்டிடேட் எல்லாமே ட்ரைனிங் பண்ண பாருங்கள், வந்துடும். அதில் கூட என்ன ஷோ பண்ணியிருக்காங்கன்னு நல்லா கவனிச்சுங்க. வகுப்பு வாரியாக 1:5 அதை நல்லா பயன் நோட் பண்ணுங்கள். மற்றவங்க என்ன பண்ணாங்கன்னா, டோட்டலு இப்போ வந்துட்டுன்னா ஒரு 2 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க, அதுலேருந்து 1:5 அப்படி இல்லை, வகுப்பு வாரியாக 1:5 அதை நல்லா நோட் பண்ணிக்கிங்க. ஸோ அதனால் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எப்படின்னா ஒரு 3 மாதம் நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்க அப்படின்னா, எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவ் பண்ணாமல் நடக்காமல் கூட படிச்சிருந்துருப்பீங்க. ஏன்னா மார்க் வாங்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஸ்டாண்டிங் எக்ஸசைஸ் கொடுக்க போகிறோம். 4 எக்ஸசைஸ் கொடுப்போம். அதுக்கடுத்து தான் 2-3 ஃபாலோ பண்ண வைப்போம். திருப்பி 8 மாற்றுவோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம்? அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்டாண்டிங் எக்ஸசைஸ் முடிஞ்ச பிறகு எங்கள் பசங்களை கிரவுண்டில் வாக்கிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கப்பா, இப்போ அங்கே பாருங்கள், இப்போ 100 மீட்டர் நடந்திருக்காங்க. ஸ்பீடு வாக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த 100 மீட்டர் முடிஞ்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்கிப்பிங். என்ன பாருங்கள், 100 மீட்டர் முடிஞ்சு என்ன பண்ணுவாங்க, ஸ்கிப்பிங் பண்ணுவாங்க. இதே மாதிரி எக்ஸசைஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம்னா, 4 ரவுண்டு 14 நிமிஷத்தில் 4 நாளுக்குள்ளே கிளியர் பண்ண வைக்கணும் எங்களுடைய எய்ம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4 ரவுண்டு 8 நிமிஷத்தில் கிளியர் பண்ண வைக்கணும். அது நெக்ஸ்ட் எங்களை பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கை கொஞ்சமாக லோடு கொடுக்கும். ஏன்னா வந்துட்டு எப்படின்னா ஃபிசிக்கல் ஆக்டிவே இல்லாமல் நீங்கள் வந்துருக்கீங்க. ஸோ எக்ஸசைஸ் எப்பயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் பண்ணுறப்ப அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஆசைப்படணும். ஒரே நாளில் லோடு கொடுத்து விட்டு ஒரே நாளில் வந்துட்டு யாருமே பண்ண வைக்க முடியாது. ஸோ உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து ரிசல்ட் 100% கொடுத்து கையில் அனுப்புவோம். நம்பி வாங்க. இங்கேருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரோடு போங்க. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.